ஓகே கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா postgresql-tuner பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? postgresql-tuner அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம mysql tuner ஒன்று பார்த்தோம் ஞாபகம். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட போஸ்ட்கிரெஸை செக் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் சேஞ்ச் பண்ணோம் இமீடியட்டாக, அதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூலாம் இருக்குது ஆல்ரெடி, அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாபேஸ் சைஸு, அப்புறம் சர்வர் லெவலில் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கிற கான்ஃபிகரேஷனுக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்துச்சு இல்லை ஹையாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? mysql tunerமே அந்த சேம் தான் நமக்கு வந்து கான்செப்ட் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிட்டில் இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே இப்போ தெரியுதா ஸ்க்ரீன்? நான் கவனிக்கல ஸ்க்ரீன் ஷேர் பண்ண. ஓகே இப்போது வந்துட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம். கிட் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இது க்ளோன் பண்ணி எடுப்போம்ல, இதெல்லாம் சேம் தான். மற்ற நிறைய அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஸோ சேம் அதே தான். ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு அதுக்கான டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதில் வந்து பால் விடுது. ஸோ இந்த நாலுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்கிரிப்டை வந்துட்டு பெர்மிஷன் மாற்றுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை லாகின் பண்ணி ரன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நார்மலாக இருக்கிற சேம் அது. நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நான் ஆல்ரெடி இது டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ எதுவுமே இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு நான் கிட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். என்னோட கிட் ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்குது. நான் அதனால் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து க்ளோன் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே க்ளோன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட போஸ்ட்கிரெஸ் ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் மோட மாற்றணும். ஆல்ரெடி தான் இருக்குது. ஓகேவா? இருந்தாலும் வந்துட்டு மாற்றியாச்சு. ஓகேவா? ஸோ இது நார்மலாக எல்லாம் பண்ணுற ஸ்கிரிப்டில் பண்ணுற சேம் தான். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகே இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஹோஸ்ட்டுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் கொடுப்போம். நான் வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேறு ஏதாவது சர்வரை கனெக்ட் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் அந்த சர்வரை ஐபி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேறு ஒரு ரிமோட் சர்வரில் கனெக்ட் பண்ணி அதோட இதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு ஐபி கொடுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டாபேஸ் இப்போ நான் சிவாடிபிங்கிறத போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் யூசர் வந்துட்டு என்ன யூசர் இருக்குது, நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்குது வந்து போஸ்ட்கிரெஸ் ரூட் யூசர் அதுதான். ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகே அப்புறம் அதோட பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்துட்டு மொத்தமாக உள்ள வேலிடேட் பண்ணிவிட்டு அதில் எதெல்லாம் பேடாக இருக்குது, அப்புறம் வார்னிங், அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது ஆல்ரெடி அந்த மாதிரி கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டில் ஹைன்னு கொடுத்துருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இம்பார்ட்டன் கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது சிவாடிபின்னு கொடுத்தோம். ஸோ அதனால் இது காமிச்சிருக்கு, மற்றபடி வரணும்ல. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற லினக்ஸ் வெர்ஷன் என்னது, அதுக்கப்புறம் டோட்டல் மெமரி எவ்வளோ, டோட்டல் ரேம் எவ்வளோ இருக்குதோ, வந்து 1 GB தான் ரேம். ஓகேவா? ஸோ அது வந்து ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மெமரி கம்மியாக இருக்குங்கிறதுனால postgresql ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டேஞ்சர் கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம ஓவர் கமிட் ரேடியோ வந்துட்டு இப்போ 50 தான் இருக்குது, ஓகேவா. ஆனால் இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ணணும்னா இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இடிசி சிஸ்டம் சிடிஎல், ஓகேவா, இந்த கான்ஃபிகரேஷன் கூட நம்ம மாடிக்கணும், ஓகேவா. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நானும் அதுக்கப்புறமா இதோட கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்புறம் தனியாக அனுப்புகிறேன். ஓகே, அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாபேஸோட கவுண்ட்டு மொத்தம் 4 டேட்டாபேஸ் இருக்குது, ஓகேவா. 4 டேட்டாபேஸோட லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் அப்ளை இருக்குது, இப்போ லாஸ்ட் 6 இயர்ஸாக அது அப்ளை இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவ்ல இருக்குது, ஓகேவா. எது வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பிஜி ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஆக்சுவலாக மானிட்டரிங் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன், ஓகேவா. இது வந்துட்டு நம்ம டிசேபிளில் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து இது வார்னிங்கில் காமிக்கும். இது வந்து கண்டிப்பாக மேண்டட்ரி கிடையாது. ஸோ அதனால் இது வார்னிங்கில் காமிக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஏதாவது யூசர் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகுதா அந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ அதில் நமக்கு வந்து எந்த யூசருமே எக்ஸ்பயர்லாம் ஆகலை, ஓகேவா. ஸோ அதனால் எந்த லிஸ்ட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது யூசர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த யூசர் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா நம்ம இது செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகேவா. இப்போ MySQL நம்ம வந்துட்டு யூசர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதே சேம் தான் இதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஐ மீன் எக்ஸ்பைரி டைம்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 90 டேஸ்னால் 90 டேஸ் கழிச்சு எக்ஸ்பயர் ஆகும். ஸோ இந்த டூலை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது யூசர் எக்ஸ்பயர் ஆக போகிறாங்கன்னா கூட நம்ம வந்து அந்த இது பார்த்துட்டு ஓகே, அப்புறம் நம்ம வந்துட்டு அதை எக்ஸ்பயர் டேட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு அதுக்கான மாடிஃபிகேஷனை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் கனெக்ஷன் 100 தான் இருக்குது இப்போ டிஃபால்ட்டாக, ஓகேவா. இப்போ கரண்ட் யூஸ்டு கனெக்ஷன் வந்து 7, நம்ம மொத்தமே 7% யூஸ் பண்ணிப்போம், மீதி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம இந்த சிஸ்டத்துக்கு வந்து 100 கனெக்ஷன் வந்து ஓகே தான் இந்த சர்வருக்கு, ஓகேவா. இப்போ இது வந்து நம்ம பெரிய சர்வர் அப்படின்னா இப்போ அதில் வந்து 1000 தான் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனால் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லிமிட்டில் இப்போ இந்த இதே சர்வரில் 1000 கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம், அது வந்து எக்ஸ்ட்ரீம் லிமிட் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுத்தா நமக்கு வந்து இதில் பேடுன்னு கம்மிக்கும். நீங்கள் வந்து வேணால் ஹையஸ்ட் வேல்யூ கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்து மெமரி யூசேஜ் மொத்தம் எவ்வளோ மெமரி யூஸ் ஆகுதுன்னா, இப்போது கரண்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி 4 MB தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரிமைனிங் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒர்க் மெமரி பை கனெக்ஷன்ஸ் ஆஃப் 150%. கால்குலேஷன் உண்டு. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற மெமரி வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் ஆகுதுன்ட்டு இந்த கால்குலேஷனில் கொடுக்குறோம், ஓகே. மொத்தம் 100 யூஸ் இருக்குது, ஓகேவா. இப்போ ஒர்க் மெமரி 150, ஓகே. இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுற மெமரி 4, ஓகேவா. அப்புறம் இது வந்துட்டு மேக்ஸிமம் கனெக்ஷன். ஸோ மொத்தமாக இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 வருது. 600 மீன்ஸ் என்ன வந்து சொல்லலாம், 6 MB அந்த சம்திங் தான் இது வந்து ஒரு எடுத்துக்குது, ஓகேவா. அதாவது 600னா நம்ம வந்து இதை எம்பியில் கால்குலேட் பண்ணணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோ வேக்கம் மேக்ஸ் ஒர்க்கர்ஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த டாபிக் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, நாலு நம்ம ஆட்டோ வேக்கம் இருக்கும் ஃபுல்லாக கிளியர் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது ஓகே. அடுத்து வந்துட்டு இது வந்து ஸ்டோரேஜ் இப்போதைக்கு அதில் ஆனில் தான் இருக்குது, நம்ம வேற எங்கேயும் சிங்க்ரனைஸ் பண்ணலை, ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு அது இன்னும் கம்மி. ஓகே, பார்ட்டிஷன்ஸ் நம்ம பார்ட்டிஷன் இந்த எனேபிள் பண்ணியிருக்கோமான்னு தெரியல, பார்ட்டிஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதனால் இது எரர் காமிக்குதுங்க, ஐ மீன் பேடுன்னு காமிச்சிட்டு இருக்குது. ஸோ இது எனேபிள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து எனேபிள் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம், கரெக்டாக. ஸோ இது வந்து எதுவுமே பண்ணலை, ஸோ அதனால் பேடுன்னு காமிச்சிட்டு இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க டேட்டா பேஸோட சைஸ் மொத்தமாக 8 MB தான், 0 DBங்கிறது. ஒரு டேபிள் சைஸ் 5, அதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ண இண்டெக்ஸ் வந்து 3 MB, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்துட்டு டேபிள் ஸ்பேஸ் லொக்கேஷன். இப்போ டேபிள் ஸ்பேஸோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, சாரி
ஓகே, இதில் வந்துட்டு நம்ம பஃபர் கீப் கிட் ரேட், அதாவது நமக்கு வந்து இப்போ பஃபர் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகுது, அப்புறம் அதில் வந்துட்டு டாஸ்ட் ஹிட் ரேட் என்னன்னு தெரில கரெக்டாக. ஓகே, இந்த இதெல்லாம் எதுன்னு தெரில கரெக்டாக. ஓகே, நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக என்னன்னு தெரில. ஒரு சில ஆப்ஷன் வந்து இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளது நிறைய இருக்குது. சரி, ஓகே. அடுத்து இண்டெக்ஸ் வந்துட்டு எந்த இண்டெக்ஸுமே இன்வாலிட் இண்டெக்ஸும் இல்லை, எதுவுமே யூஸ் பண்ணாத இண்டெக்ஸும் இல்லை. அதாவது நம்ம MySQL பார்த்தோம்ல அன்யூஸ்டு இண்டெக்ஸ், ஸோ அந்த மாதிரியும் இதில் எந்த இண்டெக்ஸுமே இல்லை. எல்லா இண்டெக்ஸுமே நம்ம வந்து ரீசனபிளாக மட்டும் தான் கிரியேட் பண்ணோம், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து யூஸ் இண்டெக்ஸில் காமிக்குது. ஏதாவது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது வந்து காமிக்கணும். ஓகே, அடுத்து வந்து ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸில் எந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக மாற்ற வேண்டியது அப்படின்னு என்னன்னா ஸ்டோரேஜ் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம வந்து சிஸ்டம் வேறு தான், ஏன்னா இது க்ளவுடு வச்சுருக்கோம். நம்ம வந்து சிங்கிள் இப்போ அடிஷனாக நீங்கள் கட் பண்ணி அடிக்கலாம். ஸோ அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மாற்ற வேண்டியதில் கமிட் நம்ம இந்த ஆப்ஷனில் மாற்றணும் அப்படின்னா ஈஸியில் SMCயில் மாற்றணும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து பாருங்க